ஆஹா, கறிவாச கும்முன்னு இருக்கே. இன்னைக்கு நாம போடுற ஆக்டிங்ல எவனாவது மனமுறிஞ்சி ஒரு பீஸாக வாங்கி கொடுக்குறான்னு பாக்கலாம். அண்ணே, என் காலை பாருங்க அண்ணே. பின்னாடியே ஒரு வண்டிக்கார விட்டு ஏத்திட்டு போயிட்டான். என் வாழ்க்கை ஆயிடுச்சு அலங்கோலம். அதனால போடுற மணல்ல கோலம். பசி உசுறு போகுது. ஒரு சிக்கன் லாலிபாப் வாங்கி கொடுங்கண்ணே. ஒரு பையல நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு தவழ்ந்து வந்து சாப்பாடு சட்டிக்கிட்டு நின்னாலும் இவ்வளவு மாதிரி ஆளுகளுக்கு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்க போட்டதே வேஸ்ட். ஒரு வாய் சோறு கொடுக்காத இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? எட்ரா வண்டிய அடுத்த லொகேஷனை பார்க்க வேண்டியதுதான். தம்பி வணக்கம் தம்பி. தூண்டில் போட்டு ரொம்ப நேரமா ஆத்திட்டு இருக்கீங்க போல. பர்மிட் எடுத்தியா? தம்பி, நாங்க இந்த ஏரியா கடல் மீன் கடத்தல் தடுப்பு சிறப்பு பிரிவுல இருந்து வந்திருக்கிறோம். என்ன தம்பி முறைக்கிற? மூஞ்சி பார்த்தா கார்பரேஷன் ஸ்கூல்ல லீவ் போட்டு வந்த மாதிரி இருக்கு. பர்மிட் இல்லாம இங்க மீன் பிடிச்சா உன் தூண்டில சீஸ் பண்ணிடுவோம். யோ பையன் எதை தூக்குறாயா? எல்லாரும் அலட்டாங்க. சரி, சின்ன பையனா இருக்கிறதுனால விட்டுருவோம். அந்த மீன் அப்படியே எங்க வாயில போட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன தொடாதடா. எவ்வளவு பெரிய கோவக்காரன் தெரியுமா? என்னோட ஹிஸ்டரி கொஞ்சம் கேளு. நான் ஒரு பெரிய முரடனா இருந்ததுனால முரட்ட சங்கிலியில கட்டி வச்சாங்க. இந்த சினவுண்ட சிங்கத்தை சில்வர் சங்கிலியில சிறப்பிடிச்சாங்க. கடும் கோவத்தை தாங்க முடியாம கருப்பு கயிறு மந்திரிச்சு கட்டினாங்க. அப்போ கட்டு கடந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலடா என்னால. மணி 9 ஆகும், இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. பசி வேற வயிற்றுல அனலா பறக்கு. வெயிட் பண்ணியே என் வெயிட் குறைஞ்சு போச்சு. கண்ணு 2 கிண்ணத்து மேல, கவனம் எல்லாம் கடியாரத்து மேல. மணி 9 ஆகிற வரைக்கும் தான் என்ன அமைதி. அப்புறம் பாரு என்னோட அதிரடிய. வந்துருச்சுல்ல, மணி அடிச்சா சோறு. என்ன ஒரு டெக்னாலஜி. என்னப்பா காலநாத்தாலே கடப்பக்கம்? என்ன வேணும் உனக்கு? ஒரு பாக்கெட் மைலோ கொடுங்க. ஓ, மைலோவா? சாருக்கு ஹெல்த் கான்சியன்ஸ் ரொம்ப அதிகமோ? இருப்பா, மேல இருக்குது, எட்டி பிடிச்சு எடுத்துட்டு வரேன். வேற என்னப்பா? அப்படியே ஒரு பாக்கெட் சிப்ஸ் கொடுத்துருங்க. இந்தா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாத்துக்க. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுமே என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். இந்தாங்க காசு. என்னது காசா? நீ எல்லாம் இன்னும் எந்த காலத்துல இருக்க? சில்லறை எல்லாம் இப்ப யாரு வச்சிருக்கா? இந்தா QR கோட புடி, ஸ்கேன் பண்ணி கரெக்டா பே பண்ண. காசு அப்படியே இந்த ஓனாருக்கு லபக்குன்னு போய் சேர்ந்துடும். என்னடா அது, காய்கறி வண்டியே இல்ல கோத்ரேஜ் பீரோவா? எல்லாத்தையும் அமுக்கமா மூடி வச்சிருக்காங்க. எப்படித்தான் எடுக்கிறது? தார்காரா அடிக்க வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு சீப்பியாவது யாருக்கும் தெரியாம தள்ளிட்டு போயிடணும். இந்த மங்கிக்கிட்டே உன் மங்குனி வேற பழிக்காத மவனே. கைப்புள்ள அப்படியே மேல தாவு. ஆஹா, சிக்கிருச்சுல்ல. பிளேசா ஒரு இடு. அடே, வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே. அப்படியே ஒரு காக்கா கடி. டேஸ்ட் தூக்கலா இருக்கே. திருடி திங்கிற ருசியே தனிதாப்பா. அம்முட்டுதான் வேலை முடிஞ்சது. நைஸா நழுகிற வேண்டிதான். ஸ்கெட்ச் போட்டு தூக்கியாச்சு. இனி இது பிரிச்சு மேய வேண்டிதான். ஒரு வழியா மத்தியான சாப்பாட்டுக்கு மங்களகரமா முடிஞ்சது. அடா, நடக்க ஆரம்பிச்சிட்டியா? நேற்று வரைக்கும் தவழ்ந்துட்டு இருந்த பயபுல. பயப்படாத தம்பி, நான் இருக்கேன். அப்படிதான், இன்னைக்கு தள்ளாட்டம், நாளைக்கு நம்ம தெருவுல ஆட்டம். போலா, ரைட்? மெதுவாவாப்பா, இது பீச் மணல். உன் வீட்டு மார்பிள் தர கிடையாது. என் முதுக கெட்டியா பிடிச்சுக்க. கொஞ்சம் தள்ளாடுது பாரு. பேலன்ஸ் முக்கியம் பிகிலே. சூப்பாடா தம்பி, மெதுவாபா. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நான் தான் உனக்கு நடவண்டி. அடேங்க அப்பா, என்ன ஒரு சைனிங். கண்ணாடி கணக்கா மின்னுதுப்பா. ஏன்னா இதுக்கு என்ன ஆயில் தேய்க்கிறீங்க? கை வச்சாலே மொசைக் தரையாட்டம் ஒழுகிட்டு போகுது. உட்காந்தா கூட இடுப்பு எலும்பு உடையிற அளவுக்கு ஸ்லிப் ஆகுது. செம்ம சைனிங் பாஸ். மனசை எவ்வளவு பவ்யமா நிக்கிறப்பா. சரி விடுங்க, அவருக்கு இடுவல் கெட்டுதான். இந்த எலிப்பைய கண்ணு முன்னாடியே நிக்கிறான், ஆனா கையில சிக்கவே மாட்டேங்கிறானே. அதுக்குள்ள ஆளையே காணோம். ஏய், நீ இங்கதான் இருக்கியா? இருடா, உன்னை அப்படியே புடிச்சு தரத்தான இழுத்து கீழே பொருளினா என் பேரைய மாத்திக்கிறேன். ஏலே, நீ இந்த பக்கம் வந்துட்டியா? என்னன்னா டக்கால்ட்டி வேலையெல்லாம் பாக்கலாம் பாருங்க. பொந்துக்குள்ள போறான், வெளியே ஓடுறான். அநியாயத்துக்கு அணைய விடுறாயா. இவ ரொம்ப அட்வான்ஸான ஏரியா இருப்பானோ? உன்னை தேடி தேடி தலையெல்லாம் சுத்துதுப்பா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சிக்கவே மாட்டேங்கிறான். என்ன பாக்குற? இந்த சாசேஜ் வேணுமா? இந்தா சாப்பிடு. அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், பயப்படாம நல்லா சாப்பிடு. இந்தா இன்னொரு பீஸ். அம்மா, இந்த நாய் சாசேஜ திருடி திங்குது.
அட பாவி, நான் எங்கடா எடுத்தேன்? பொய் பேசாதடா. நீயே கொடுத்துட்டு நீயே போட்டு கொடுப்பியா? நாய்கிட்டே நயவஞ்சாகமா? என்னப்பா அங்க சத்தம்? நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கடா. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மேடம் எனக்கு எது தெரியாதுங்க. நான் எந்த தப்பு பண்ணல மேடம். இவன் தான் தின்னா, இவனை விடாதீங்க. ஆமா, நீ ஒழுங்கு திங்கிறத நான் பார்த்தேன். ஆஹா, நமக்கு எதிரா 2 பேரும் ஒண்ணு கூடிட்டாங்களே. ஓடி போய் எங்க ஒளிகிற நீ? திருடி தின்னுட்டு இப்ப திருன்னு முழிக்கிறத பாரு. என்ன மோட்ட மீசம் ஆரம்பித்து ஜாலியா படுத்திருக்கிய? அட ஏன் மீமாறன்? இன்னைக்கு ஒரு வேலை இல்லையா? நீ சண்டையா? சரி கிளம்பு. கிங்க பக்கத்து வீட்டுல ஓசியில பிரியாணி போடுறான்னு சொன்னாங்கய்யா. அப்படியா? என்ன நொப்படியா? கறிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மசன்னு படுத்திருக்காம கிளம்பு போலாம். யாரா அவன்? ஆளை பார்த்தா ஜீரோன் ட்ரெஸ்ல கலர்ஃபுல் ஹீரோ ரேஞ்சுக்கு இருக்கானே. இவனை இங்கேயே இருக்க விட்டா நம்ம சேவல் ராஜ்யத்துக்கே சங்கு ஊதிடுவான். இப்ப களத்துல குதிச்சு கும்மி அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. என்னது ஒரு ரியாக்ஷன் இல்லாம சிறையாட்டு நிக்கிறான். அடே ஏதாவது பேசி தொலையண்டா. ஓவரா டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, ஏதாவது பேசு, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு காத்துல பறக்க விட்டுறோம் பாத்துக்க. தம்மி பீசு இந்தா சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடு. நம்ம வீட்டுல சாப்பிட என்ன சமரம்? சும்மா ஓவர் சீன் போடாத. நான் சாப்பிட வாய் வச்சா தட்டுல எது இருக்காது. இதுவே நல்லா சாப்பிட்டுக்க. அப்புறம் பசிக்குதுன்னு டார்ச்சர் பண்ண போயிடு. இந்த ரயில்வே தண்டவாளம் எங்க கண்ட்ரோல்ல தாண்டா இருக்கு. எவன்டா உனக்கு கதை வரட்டும். நீங்க ஒரு பீ பாக்குறேன். உனக்கு என்ன தைரியம்? எங்க 2 ரவுடிகளை பார்த்துட்டு வண்டி ஏறி கேர்மத்தான் வர்ற. என்ன திமுடா உனக்கு? ஒரு அந்த ஃபைனல் பஞ்ச எவன் நம்மளை எதிர்க்கிறான்னு பார்க்கலாம். என் வீட்டு வாசல்ல வந்து என்னையே மதிக்காம நிக்குது பாரு. இன்னைக்கு நீ மட்டும் எங்க வீடு சிக்கன இந்த செருப்பு மாதிரி உன்னை சேதாரம் பண்ணிடுவான்டா. நான் உள்ள இருக்கிறவங்க திமிர்ல ஆடுறியா? என்னோட ஆக்ரோஷ ஆட்டத்தை இப்ப பாடுறா. முதலாளி கதவு தடுந்தா உன் கதை கந்தல் தான்டா. மரியாதையா ஓடிடு. நீ என்னதான் புலி வேஷம் போட்டு விட்டாலும் நான் ஒரு போனதான். புலி பாயணும்னா அதுக்கு பெரிய காடு மலையெல்லாம் வேணாம். இந்த கிச்சன் தரையில உட்காந்துக்கிட்டு என்னதான் புலி மாதிரி உழுமுனாலும் மியா மியான்னு தான் கேட்கிறேன். நான் எவ்வளவு கியூட்டான சாது தெரியுமா? இந்த பாட்டை புலி வேஷம் நமக்கு செட்டே ஆகாது. இந்த புரட்டாசி மாசம் வந்ததுலேருந்து வீட்டுல கறி கஞ்சிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் கிண்ணத்தோட ரசூலாட்டிக்கு கிளம்பிட்டேன். போன மாசம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் மீன் குழம்பு பிரியாணின்னு கமகமான வாசம் அடிக்கும். ஆஹா, பாட்டில் போச்சே, என்ன பண்றது? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நமக்கு கறி சோறு தான் முக்கியம். யாராவது ஒருத்தர் கடையில பார்சல் வாங்கிட்டு வந்தனாலும் வெளியே வச்சு தின்னுட்டு இருக்கவா மாட்டாங்க. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடா நான் வீட்டுக்கு போறதா இல்ல. யாரு அவன்? அப்படியே என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி. தம்பி யாருப்பா நீ? இஎம்ஐ கட்டாத வண்டிக்குல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை ஸ்பேர் பார்ட்ஸ் திருடுனா இருப்பானோ? ஆஹா, என்ன ஒரு பிரசான மீனே. எஸ்கேப். இன்னைக்கு என்னோட வயிற்றுக்கு காஸ்ட்லியான மீன் விருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திருட்டு போனான் இல்லடா. நோ டைம் ஃபார் டாக். ஓடு ரஜா ஓடு. ஒரு 7 ரேட் ஆனாலும் தவிட்டு வந்த மீன் ஆட்டையை போட்டுருவான். டாட்டா பை பை. இன்னொரு மேட்ச்ல பாக்கலாம்.